Recording in progress. Okay. Hi, hello everyone. எல்லாரும் எப்படி சுகமா இருக்கீங்க தானே? ஓகே டன். இப்போ பிள்ளைகள் நாங்கள் வந்து லாஸ்டாக ஒன்று பார்த்தோம். அதில் நாங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்தோம். ஓகேவா? அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேர்ல்டு வைடாக என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் வெப் டெவலப்மெண்ட் நாங்கள் எதில் டெவலப் பண்ணுவோம், என்ன மாதிரியான ரிசோர்ஸ், என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க. ஓகே தானே? நான் சொல்லியிருந்தேன் நிறைய இடத்துல நாங்கள் வெப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? உதாரணமாக இப்போ நாங்கள் இப்போ செய்ய போகிறது HTML, அதே போல் நாங்கள் வந்து ஜாவாவில் செய்யணும், அதே மாதிரி எங்கள் வந்து பைத்தனில் செய்யணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே தானே? இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான், இது ஒரு ப்ரோக்ராமிங் இல்லை. ஓகே தானே? இது லொஜிக்கலா நமக்கு தீர்வுகளை தராது. அதாவது லொஜிக்கலான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகே தானே? நமக்கு வந்து பைத்தன் ஜாவா தான் எங்களுக்கு லொஜிக்கலான விஷயம். அதில் நாங்கள் வெப் டெவலப் பண்ணுவோம், மேலும் எங்களுக்கு அது ப்ரோக்ராமிங் கோடிங் எங்களுக்கு செய்வோம் மேலும். ஓகே தானே? இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இதை நீங்க கிளியரா வழங்கிக் கொள்ளுங்க. ஓகே தானே? இதை நாங்கள் செல்வோம். நான் சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இது ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் HTML சொல்லி. ஓகே தானே? அதாவது இது இல்லாம நீங்க அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நீங்க CSSஓ அல்லது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோ இது செய்யறாலும் உங்களுக்கு கஷ்டம். ஓகே தானே? இதுதான் வெப் டெவலப்மெண்ட் அடிப்படை. ஓகே தானே? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியும்னுச்சுன்னா மற்ற எல்லாமே ஈஸியா நாங்க வந்து படிச்சு கொள்ளலும். நான் தாராளமான முறைக்கு HTML-ஐயும் CSS-ஐயும் வச்சு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெப்சைட் வந்து எங்களால டெவலப் அண்ட் டிசைன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேவா? ஓகே டான். இப்போ அதே மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வெப் டெவலப்மெண்ட் ஒர்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துருக்கோம். நாங்கள் என்ன பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண போகிறோம்ன்றதை பார்த்துக்கோம். அதே மாதிரி எங்களோட சர்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம். மக்கள் தானே எப்படி நான் ப்ராசஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நான் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கம்ப்ளீட்டாகவே இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் கிளாஸுக்கு நாங்கள் வந்து இப்போ போவோம். லிஸ்ட் கோட் த கிளாஸ். ஓகே தானே? இப்போ நான் நேரடியாக கிளாஸுக்குள்ளே போகிறேன். சரியா? நான் கம்ப்ளீட்டாகவே இந்த வெப் டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் HTML வந்து எப்படி எனக்கு 3 கிளாஸ் இல்லாட்டி 4 கிளாஸ் தேவைப்படும். அதே மாதிரி CSS நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். அதே போல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன, டொமைன் என்ன, நாங்கள் எப்படி .com .lk .edu .org நாங்கள் எப்படி நாங்கள் எடுக்கிறது, நாங்கள் எப்படி அதோட லிங்க் பண்றதுங்கிறத அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் எப்படி இந்த 1 மந்த்ல உங்களை கம்ப்ளீட் பண்ணுவேன் சகலதேவி. ஓகே தானே? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்த பிள்ளைகள், நாங்கள் வெப்சைட்டை நாங்கள் எங்களோட வெப்பை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நோட்பேட் தான். எடிட்டர் வந்து நோட்பேட்ல தான் நாங்கள் சகலதையுமே செய்ய போகிறோம்ங்கிற விஷயத்த என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சொல்லியிருந்தேன். நோட்பேட்ல செய்யலும், அதே போல எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோட செய்யலும், நோட்பேட் ++ல செய்யலும். ஓகே தானே? நோட்பேட் தான் இருக்கிறதுலே ஆக பேசிக் ஃபியூச்சர்ஸை கொண்டது. ஓகே தானே? நாங்கள் நோட்பேட்ல எல்லாமே 1 by 1 நாங்கள் டைப் பண்ணணும். ஓகே தானே? HTML நாங்கள் HTML டைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு HTன்னு நாங்கள் அடிச்சாலே காணும் எங்களுக்கு கீழே வந்துடும். ஓகே தான், ஆப்ஷன் வந்து நாங்கள் கிளிக் பண்ணிட்டு போகலாம். ஓகே தானே? நான் ஏன் உங்களுக்கு இதை சாய்ஸ் பண்ணி டிசைனாப்லே உங்களுக்கு சகல விஷயமும் நான் ஒவ்வொன்றா ஒன் பை நான் டைப் பண்ணுவேன். அதுவும் நான் லைவா தான் செய்கிறேன். ஓகே தானே? ஸோ எனக்கு வரக்கூடிய ஏரர்களும் உங்களுக்கு விளங்கும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஏரருக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்கிற விஷயமும் உங்களுக்கு நோட்பேட்ல வழங்கும். ஓகே தானே? விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் இதை செய்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ போங்க, மிச்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மிச்சம் இலகுவாக இருக்கும். நோட்பேட் ++ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இலகுவாக இருக்கும். இந்த நோட்பேட்ல செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நாங்க வந்து வாங்க எங்க கிளாஸ்ல போவோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் மெத்தட் வந்து என்ன செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலாகவே விஷுவல் ஸ்டுடியோ அதே மாதிரி நோட்பேட் ++க்கு போனீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அது வந்திருக்கும். ஓகே தானே? நீங்க செய்து பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே இன்னும் நான் டைப் பண்ணிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து அதில் வந்திருக்கும். இது நான் டைப் பண்ணி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. சரியா பிள்ளை? ஓகே டான். இப்போ நீங்க பாருங்க, இந்த நாங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு வேர்ட்ல போயிட்டு நாங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டைப் பண்றோம்னா எங்களுக்கு அவடத்துலேயே அவுட்புட் வரும். ஈவன் நாங்க வந்து எதுல நாங்க டைப் பண்ணினாலும் எங்களுக்கு அவடத்துல அவுட்புட் கிடைக்கும். ஓகே தானே?
ஆனா நாங்க இப்ப டைப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து எங்களோட வெப் பேஜ்ல எங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே தானே? எங்களுக்கு இந்த வெப்சைட்ல உதாரணமாக பாருங்க, இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் மாதிரி எங்களுக்கு ஒரு வெப்சைட் வரணும். ஓகே தானே? இந்த மாதிரி எங்களுக்கு நேவிகேஷன் பார் வரணும். எல்லாம் கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட் ஒன்று எங்களுக்கு கிரியேட் பண்ணணும். வேர்ல்டுல நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வெப்சைட் நாங்கள் எக்ஸஸ் பண்ணணும். அப்படியான ஒரு விஷயம்டா நாங்க வந்து இதை நேரடியாக எங்களோட வெப் ப்ரௌசருக்கு எங்களோட வெப்சைட்டுக்கு நாங்கள் செல்ல இயலாது. ஸோ அதுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜ் மெத்தட் நாங்கள் செல்லணும். அப்பதான் அவர் எங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட் எங்களுக்கு அவங்க தருவாங்க. சரியா? யாரு எங்களோட நோட் பேட் இல்லைங்க, நோட் பேட்டோ நோட் பேட் பிளஸ் பிளஸ் எதுலையோ சரி நாங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல வெப் ப்ரௌசருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நாங்கள் சென்ட் அனுப்பிச்சோம்னா அவர் எங்களுக்கு அவுட்புட் தருவார். ஓகே, அதுக்காக வேண்டித்தான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா இந்த டெக் போர்டு யூஸ் பண்றேன் பாருங்க. இந்த ரெண்டு எங்க பிராக்கெட் போட்டு தெரிஞ்ச இடத்துல இது நாங்க டெக்னு சொல்லுவோம். ஒரு டெக்ல வந்து நாங்க வந்து எங்களோட விஷயத்தை சொல்லணும். ஓகே தானே? எல்லாமே நாங்க செல்லக்கூடிய ஒரு பராகிராஃப் எட் பண்ணணுமா, அதுக்கு இப்படி ஒரு டெக் போட்டு பராகிராஃப்னா பின்னு சொல்லி போட்டு இதே மாதிரி டெக் போட்டு அந்த பராகிராஃப் நாங்க செய்யணும்னா இங்கே அவுட்புட் வரும். ஓகே தானே? நாங்க வேர்ட்ல செய்யற மாதிரி போல்டு பண்ணணுமா, எங்களுக்கு பி போட்டு நாங்க செய்யணும்னா போல்டு ஆகும். இட்டலிக் பண்ணணுமா செய்யலும். ஃபொண்ட் அலைன்மெண்ட் செய்யணுமா, எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் டெக்குக்குள்ள அதோட ஷார்ட் ஃபார்ம்ல நாங்க செல்லக்கல எங்களுக்கு கிளியரான ஒரு அவுட்புட் எங்களுக்கு கிளியராகவே கிடைக்கும். ஓகே தானே? இந்த HTML நாங்க டிஃபால்ட்டாகவே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு HTML நல்லா பாருங்க. இந்த HTML நாங்க ஸ்டார்ட் பண்ணுவது ரெண்டு விதமான டெக் இருக்குது. ஓகே தானே? ஒன்று வந்து எப்படி செய்யலாம் பிள்ளைகள், கண்டெய்னர் டெக், அதே மாதிரி வந்து ஸ்டோன் அலோங் டெக்னு சொல்லி ரெண்டு விதமான டெக் இருக்கு. ரைட்டா? கண்டெய்னர் டெக் எப்படி தெரியுமா, நாங்க ஒரு டெக்கை ஸ்டார்ட் பண்ணி ரைட் தானே, இதை நாங்க இந்த டெக்கை நாங்க சொல்லுவோம்னா ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஓகே தானே? எப்படி நாங்க ரெண்டு எங்க பிராக்கெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இந்த எங்க பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து க்ளோஸ் பார் போட்டு நாங்க HTML க்ளோஸ் பண்ணினோம்னா இதை நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு எண்ட் பாயிண்டும் ஒரு க்ளோசிங் பாயிண்டும் இருக்கும் டிசைனா, சரியா? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு க்ளோசிங் பாயிண்ட்டும் இருக்கும் டிசைனா அதை நாங்க செல்வோம். என்ன செல்வோம் நாங்க வந்து, அதாவது கண்டெய்னர் டேக் நாங்க செல்வோம். ஓகே தானே? இப்ப நாங்க இதுக்குள்ள எங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நாங்க இதுக்குள்ள டைப் பண்ணி இயலும். ஓகேவா? சோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல தான் நாங்க வந்து என்ன செய்வோம், நாங்க செய்வோம். அப்ப ரெண்டு விதமான டெக் இருக்குது. ஒன்று கண்டெய்னர் டெக், அடுத்து ஸ்டோன் டெக்ண்டா அதுக்கு ஓப்பனிங் மட்டும் தானே. உதாரணமாக சொல்லணே அது பின்னுக்கு நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது நாங்கள் விளங்கப்படுத்துறோம். இப்ப வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா நாங்க இதே மாதிரி க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு, அதுக்கு இல்லை. ஒரு தரத்துல நாங்க சொல்லிட்டு இதோட நாங்க க்ளோஸ் பண்ண முடியும். சரி, நாங்க இதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண தேவை உண்டு எங்களுக்கு இல்லை. அதைத்தான் நாங்க செல்வோம் என்ன ஸ்டோன் அலோன் டெக்னு செல்வோம். ஓகே தானே? இப்ப நாங்க செல்லக்கூடிய சகல விஷயம் என்ன செய்வோம், இப்ப இந்த செட் ஆஃப் நீங்க எல்லாருமே கிளியரா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே? இந்த வெப்சைட் நான் இப்படி ஆக்கிக்கிறேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இன்ட்ரடக்ஷன்ல உங்களுக்கு நான் இதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். விளங்காதவங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு பர்சனலா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்னென்னவெல்லாம் விளங்கலையோ, நான் ரெக்கார்டிங்கா தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன கிளாஸ்ல இதுல விளங்கலையோ அவங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இதான் என்னுடைய நம்பர். ஓகே தானே? உங்களுக்கு எங்களோட இதுல வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு இந்த நம்பர் இருக்கும். சரியா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்க பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகேவா பிளே? ஓகேடா. இப்ப வந்து பாருங்க நீங்க, இப்ப வந்து பாருங்க, இதான் எங்களோட ப்ரௌசர். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம முக்கியமான வேற ஒன்று செய்ய வேண்டியிருக்குது. சரியா? நம்ம என்ன செய்ய போறோமே, அதாவது இந்த எல்லா ஒர்க்கும் நாங்க செய்யப்படுற இந்த ஒர்க்கை வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபைல சேவ் பண்ணணும். அந்த ஃபைல் வந்து HTMLங்கிற ஒரு ஃபைலை நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சேவ் பண்ணணும். ஓகே தானே? அது நாங்க எப்படி சேவ் பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்க ஃபைல் இருக்கும். இதுல போயிட்டு சேவ் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க இடத்துல, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே தானே? கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்க இடத்துல சேவ் பண்ணுங்க. நான் உதாரணமாக சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். XYZ, சரியா? XYZன்னு சொல்லி நான் டைப் பண்ணி இதை வந்து .html சொல்லி நீங்க கிளிக் பண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன வேணும்னாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு பேரை நீங்க டைப் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க எண்ட்ல முடியும் .html நீங்க டைப் பண்ணினா தான் உங்களுக்கு சரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. நாங்க வந்து நோட் பேட்ல நிறைய விஷயம் நாங்க செய்யறோம். CSS நாங்க செய்தோம் சின்ன பிள்ளைகள், நாங்க பின்னுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். CSS செய்தோம் நாங்க .css போடுவோம். HTML செஞ்சோம்னா நாங்க .html செய்யணும். இதை நாங்க ப்ரௌசருக்கும் தெரியப்படுத்தணும், நோட் பேட்டுக்கும் தெரியப்படுத்தணும். இதுக்காக வந்து நாங்க HTML போட்டோம்னா சரி. ஓகே தானே? ஓகே, இந்த ஃபைல் நாங்க எங்க சேவ் பண்ற இந்த சொல்லி இந்த பக்கத்துல பாருங்க, இந்த பார் வைக்கணும், நேவிகேஷன் பார் மாதிரி. ஓகே தானே?
இதுல வந்து உங்களுக்கு எதுல சேவ் பண்ண உங்களுக்கு ஈஸியோ அதுல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணும், அதுக்கான அடுத்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டு இங்க சேவை கொடுக்குறேன். ஓகேவா பிளே? இப்ப பாருங்க, நான் XY செட்னு சொல்லி நான் சேவ் பண்ணினேன் டெஸ்க்டாப்ல. எனக்கு இந்த இடத்துல XYZங்க கூடிய எந்த ப்ரௌசர் வடத்தை வந்துட்டு ஓகே தானே. இப்ப நான் இதுல செய்யக்கூடிய சகல வேலைகளும் நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. நான் சேவ் பண்ணின படத்தை XYZ நோட்பேட் பை வந்துட்டு நான் இதுல செய்யக்கூடிய சகல வேலைகளும் எனக்கு எந்த ஓன் ப்ரௌசர் XYZல தான் எனக்கு வந்து அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும். வழங்கிட்டா? ஸோ நான் அதையும் நான் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கிரீன் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே தானே. நான் எப்படி டிவைட் பண்ணுன்னு சொல்லி தந்தேன். நோட்பேட்ல மேலுக்கு போங்க. ஓகே தானே. அதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் பக்கம் அதை அப்படியே இழுத்துக்கொண்டே போங்க. ஓகே தானே. லெஃப்ட் சைட் பக்கம் இழுத்துக்கொண்டே போனீங்கன்னு ஹாஃபால போக்கில் என்ன செய்ய முடியாது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி நம்ம உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை அப்படியே விட்டீங்கன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஃப் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கடா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே தானே. இதை கிளிக் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஹாஃப் வந்து இதில் செட் ஆகிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியானே. இப்படி கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வட்டத்துல உங்களுக்கு கீழே என்னென்ன வரலாம் ஓப்பன் ஆகிருக்குதோ அது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணினீங்கன்னா சரி. சரியா, மாறி கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இதை நான் கிளிக் பண்ண XYZ தான் எனக்கு தேவை. ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எந்த அவுட்புட்டுக்குரிய என் அவுட்புட் எதுல வரணுமோ அது வந்து எனக்கு வந்து என்ன செஞ்சுட்டு படத்துல கிடைச்சிட்டு. ஓகேவா பிளே? ஓகே டன். இப்ப பாருங்க, xyz.html ப்ரௌசர் எனக்கு அவுட்புட் வரக்கூடிய இந்த ஓன் ப்ரௌசர் இந்த ஓப்பன் ஆகிட்டு எனக்கு வரக்கூடிய சகலதுமே இதுதான் பொடி பேஜ்னு நாங்க செல்வோம். இந்த பொடியில தான் நாங்க இதுல என்னவெல்லாம் டைப் பண்றோம் பாருங்க. இந்த ரெண்டு பொடிக்குள்ளேயும் தான், இந்த பொடியில ஸ்டார்டிங்லையும் இந்த பொடியில எண்டிங்லையும் தான் நாங்க சகல வேலையுமே செய்யப்போறோம். சகல வேலையும் செஞ்சு HTML ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே தானே. ஸோ நாங்கள் இதில் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே இதுக்குள்ள எங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ஓகே தானே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நீங்க செல்லுங்க. ஏன்னா ஓ லெவல், ஏ லெவல், ஐடில எல்லாம் இது சப்ஜெக்ட் இருக்குது. யாருமே ப்ராக்டிக்கல் பார்த்துருக்க மாட்டோம். சரியா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து எங்களோட மேல xy.html தான் இருக்குது. மத்த இடத்த பாருங்க, ஒவ்வொரு பேர் ஒன்று இருக்குது. ஓகே தானே. இப்ப நாங்க செய்யக்கூடிய ஒர்க்குக்கு ஒரு பேர் ஒன்று வைப்போம். ஓகே தானே. இதை செல்வம் என்னச்சுன்னா ஹெட்னு செல்வோம். ஓகே தானே. இது பாடி பேஜ், இதை ஹெட் பேஜ்னு செல்வோம். ஓகே தானே. அந்த ஹெட்டுக்கு நாங்க ஒரு டைட்டில் ஒன்று வைப்போம். ஓகேவா? அந்த டைட்டில் தான் படத்துல இருக்குது. ஹெட்டுக்குள்ள ஒரு டைட்டில். அந்த டைட்டில் நான் வைக்க வேணுமா வெப். ஓகேவா? சாரி வெப் டெவலப்மெண்ட். ஓகே தானே. நான் டெவலப் பண்ண சரி ஓகே தானே பிளே. டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்க கண்ட்ரோலோட மைனஸ் அடிச்சிங்கன்னு கண்ட்ரோலோட பிளஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகுறது. அதே மாதிரி வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுறதுல உங்களுக்கு இருந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் கண்ட்ரோலோட பிளஸ் மைனஸ். ஓகே தானே. ஒரு சில டிப்ஸுகள், லேசான டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டு போறேன். ஓகேவா? ஷார்ட் ஃபார்ம்களை. ஸோ இப்போ நான் இடத்துல வெப் டெவலப்மெண்ட் நான் டைப் பண்ணிட்டேன். ஆனா வந்து எனக்கு என்ன செஞ்ச இடத்துல வெப் டெவலப்மெண்ட் டைப் பண்ணின உடனே எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் எனக்கு இங்கே பக்கம் இந்த சைட்ல எனக்கு காட்டல. ஓகேவா? நான் வெப் டெவலப்மெண்ட் எங்க பிரேக் எடுக்க டைப் பண்ணிட்டேன். டைட்டிலுங்கிற டைட்டிலுங்கக்கூடிய டெக்கேம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு அவுட்புட் இங்கிற பக்கம் காட்டலையே. ஓகே, இந்த அவுட்புட் எப்படி காட்டும் தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகள்? நல்லா பார்த்து கொள்ளுங்க தாங்க. நீங்க ஒரு வேலையை செய்துட்டு கண்ட்ரோலோட எஸ், அதாவது சேவ் பண்ணுங்க. ஷார்ட்டா சேவ் பண்ணுங்க. கண்ட்ரோலோட எஸ் நீங்க அடிங்க. கண்ட்ரோலோட எஸ் நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பக்கம் வந்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்கு இடத்துல. இந்த ரீஃப்ரெஷ் பட்டன்ல வழங்கிக் கொள்ளுங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க ஓகே கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் நீங்க இடத்துல இதை வந்து நீங்க போயிட்டு கிளிக் பண்ணி நீங்க செஞ்சா உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஹெட்டுக்கு தான் நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நான் சொன்னேன் இதுதான் ஹெட் பேஜ். வெப் டெவலப்மெண்ட் சொல்லி படத்துல என்ன செஞ்சேன், எனக்கு வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் சொல்லி படத்துல எனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு முதல்ல எப்படி இருந்துச்சு படத்துல xy.html அதுதான் அதுல ஹெட்டிங்காகவே எடுத்து இருந்துச்சு. நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு அது வேணாம், வெப் டெவலப்மெண்ட் சொல்லி நாங்கள் டைப் பண்ணிட்டோம். ஓகே தானே. இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று தேட போகிறோம்னா வெப் டெவலப்மெண்ட் சொல்லி நாங்கள் போயிட்டு சர்ச் பண்ணோம்னா எங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது ஃபைனலாக நாங்கள் எல்லாமே லிங்க் பண்ணதுக்கு பிறகு. ஓகே தானே. உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு இதுல வேலை உங்களுக்கு முடிஞ்சது. ஓகே தானே? உங்களுக்கு இப்ப இதுல வேலை டைட்டில் கொடுத்துட்டீங்க நீங்க. இப்போ இனி உங்களோட ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பாடி பேஜுக்கு. இந்த பாடியில இருக்கிற பேஜுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நீங்க பாடியில இருக்கிற பேஜுக்கு இப்ப நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு டெக் யூஸ் பண்ணுவோம். உதாரணமா ஹெடிங் வேணுமா? ஹெடிங்குக்கு நான் ஹெச்ங்கிற டெக் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? பராகிராஃபா பிங்கிற டெக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வேர்ட்ல செய்யக்கூடிய அதே வேலை தான் பிள்ளைகள். ஓகே தானே? நாங்க வேர்ட்ல என்ன வரலாம் பராகிராஃப்ல நாங்க சும்மா பராகிராஃபை டைப் பண்ணி கொண்டு போய்க்கிட்டே இருப்போம். ஓகே தானே? நாங்க டைப் பண்றதுக்கு முதல் பிங்கிற டெக் ஓப்பன் பண்றது, டைப் பண்ணதுக்கு பிறகு பிங்கிறத க்ளோஸ் பண்ணினோம்னா அதான் HTML. இவ்வளவுதான் ஷார்ட்டான விஷயம். ஓகே தானே? நம்ம பெருசா ஒரு சார்ட்டர் கேஸ் சொல்லல. அதை சுட்டி நீங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் போன்ல பாக்குற நிறைய பேர் இருப்பீங்க பிள்ளைகள். அதனால நீங்க கொஞ்சம் வந்து நோட்ஸ் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்டிபிகேஷன் ப்ரோசஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் அல்லது அசைன்மெண்ட் ரெண்டு தான் நடக்கும் உங்களுக்கு. ஓகே தானே? ஸோ அந்த நேரத்துல சர்டிபிகேட்டான வேர்த்தான அப்ரூவல் பண்ணப்பட்ட சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? சரி, ஓகே. இவ பாருங்க, நீங்க வந்து இந்த பொடி பேஜுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த ரெண்டு பொடிக்குள்ளேயும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? எங்க ஹெட் வந்து இந்த ஸ்டெப்டோட ஹெட் டைம் டைட்டில் விஷயம் முடிஞ்சு நான் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஓகே தானே? இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா பொடியில வந்து உங்களோட சகல வேலையும் நீங்க இப்ப செய்ய போறீங்க. ஓகே தானே? இந்த பொடி பேஜ்ல நீங்க சகல வேலையும் செய்ய போறீங்க. ஓகேவா? இப்போ முதலாவது நீங்க செய்யக்கூடிய வெப் பேஜ் நீங்க என்ன மாதிரி செய்ய போறீங்கன்னா ஒரு ஐடிக்குரிய ஒரு வெப் பேஜ், ஒரு வெப் டெவலப் பண்ண போறீங்க. ஓகே தானே? அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஹெடிங் ஒன்று கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஹெடிங் என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறேன். அதுக்கு ஹெடிங்குக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக் என்ன ஹெச்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணணும். ஓகே தானே? உங்களுக்கு வேர்ட்ல தெரியும் ஹெடிங் வந்து 1 to 6 வரையும் இருக்கும். 1 நல்ல பெருசா இருக்கும். 6 வந்து ஆகவே சின்ன சின்ன ஒரு உங்களுக்கு ஃபோன்ல கிடைக்கும். ஃபோன் சைஸ் வந்து சின்னதாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? அதே டாபிக் தான் H1 சொல்லி இடத்த கொடுங்க. கொடுத்துட்டு பேசிக், ஓகேவா? பேசிக் இன்ஃபர்மேஷன் 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 டெக்னாலஜி. ஓகே தானே? பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? இடத்துல டைப் பண்ணிட்டு நல்லா விளங்கி கொடுங்க. ஒவ்வொரு விஷயம் முடியும் போது உங்களுக்கு உங்களோட H1 அதாவது என்ன விஷயத்தை நீங்க ஓபன் பண்றீங்களோ அதை க்ளோஸ் பண்ணுங்க. நமக்கு கடைசியாக க்ளோஸ் ஆகிற டெக் என்ன தெரியுமா? இந்த HTMLங்கிற டெக்கும் இந்த பொடிங்கிற டெக்கும் மட்டும்தான் எங்களோட வெப்சைட் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயினதுக்கு பிறகு நாங்க க்ளோஸ் பண்றது. மற்ற எல்லாமே நாங்க எங்களோட ஒவ்வொரு விஷயம் முடிய நாங்க என்ன செய்வோம்? இவ்விடத்துல நாங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. இப்ப எக்ஸாம்பிளோட விளங்கு. ஓகே தானே? இப்ப பாருங்க, இவட்டத்துல நான் வந்து கண்ட்ரோல் எஸ் அடிக்கணும். ஓகே தானே? உங்களுக்கு என்ன செய்யணும்? அதை சேவ் பண்ணணும்னு சொன்னா பிள்ளைகள் சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? கண்ட்ரோலோட, ஓகே தானே? கண்ட்ரோலோட பிளஸ், சாரி, பிளஸ் எஸ். ஓகே தானே? இதுதான் உங்களோட என்ன சேவ் ஆப்ஷன். ஓகே தானே? சேவ் பண்ற ஆப்ஷன். சரி, ஓகே தானே? உங்களோட சேவ் பண்ற ஆப்ஷன் வந்து இதுதான். சரிதானே? ஸோ இது உங்களுக்கு நான் வந்து இவ்விடத்துல டைப் பண்ணி காட்டிருக்கிறேன். ஓகே தானே? ஓகே, டன் தங்கம். இப்ப பாருங்க, நீங்க இதை நான் கண்ட்ரோல எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணினோடனே பாருங்க உங்களுக்கு என்ன வாகிட்டு இடத்துல பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு முதலாவது ஹெடிங் வந்து இது வந்துட்டு. ஓகே தானே? இதே மாதிரி எங்களுக்கு டோட்டலாகவே மொத்தம் 6 ஹெடிங் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நான் சும்மா ஒரு 3 ஹெடிங் நான் உங்களுக்கு பாருங்க இதை காப்பி பண்ணி இடத்துல பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு இடத்துல உங்களுக்கு கிளியர் அவ்வளவு. ஓகேவா? ஓகே தானே? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட 4 ஹெடிங் இடத்துல போட்டிருக்கிறேன். ஓகேவா? 2, 3, 4. ஓகே தானே? அதே மாதிரி இங்கே பார்க்கணும் நான் க்ளோஸ் பண்ற இடத்தையும் 2, 3. ஓகே தானே? 4. இதெல்லாம் சேவ் பண்றேன். சேவ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை காட்டுற பாருங்க. உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எவ்வளவுங்க? ஓகே. 1 வந்து பெருசாகும். மற்றது வந்து அடுத்தடுத்தது வந்து இது மொத்தம் 6 டைப் வரையுமே இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு வந்து இதுவரையும் நாங்க செய்தது என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த HTML நாங்க கம்ப்ளீட்டாகவே ஒரு 9 டைப்ல வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 9 டைப் நாங்க பார்த்தோம் சொன்னா எங்க HTML முடிஞ்சிரும் சொல்லியிருந்தேன். ஓகே. அப்ப நாங்க இது என்னன்னு சொன்னா இது முதல்ல ஒரு டைப் என்னடா கிரியேட்டிங் பேசிக் லே அவுட். ஓகே தானே? அதுதான் நாங்க என்ன செய்திருக்கிறோம். ஓகே தானே? கிரியேட்டிங் பேசிக் லே அவுட் தானே? அதுதான் இப்ப நாங்க இவ்வளவு நேரம் செய்தது. நான் நோட் பண்ண சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஓகேவா?
ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து போறேன் பிள்ளைகள். நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு சார் ஓரமான பேசிக்கா இருக்கணும் எனக்கு மிஸ்டேக் பண்ணவங்க இருக்கிறீங்க, ஓவர் பேசிக்கா இருக்கணும். ஆனா அதை விட நிறைய பிள்ளைகள் எனக்கு வந்து சார் பேசிக்ல இருந்து போங்க சார், நோட் பேட் எவ்வளவு தெரியுதுன்னு தெரியாது சார், இப்படி சின்னவங்களும் இருக்கிறீங்க. ஓகே தானே, அவங்களுக்காகத்தான் நான் பேசிக்ல இருந்து போறேன், எல்லா பிள்ளைகளும் படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி. ஓகே தானே, சரி ஓகே தங்கம். இப்ப நாங்க இதை சேவ் பண்ணுவீங்கடா, ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க, செய்துட்டு அதை டிலீட் பண்ணினீங்கன்னா, டிலீட் பண்ணி சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் தெரியுமா, இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக வந்து அது டிலீட் ஆயிடும். பெருசா சார்ட்டர் கேஸ் ஒரு இடத்துல இல்லை. ஓகே தானே, இப்ப சரி. இப்ப நீங்க நல்லா பாருங்க, செகண்ட் எங்கட எங்கட டைப்ல செகண்ட் டைப் என்னமா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ங்கிற செகண்ட் டைப்பை பத்தி நாங்க இப்ப பார்ப்போம். ஓகே தானே, எங்க டைப்ல செகண்ட் என்ன, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக். ஓகே, நான் அடுத்த ஹெட்டிங் நான் போடுறேன் என்னன்னு, டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஃபார்மேட்டிங் டெக். ஓகே தானே பிள்ளை, இது வந்து எங்கட வந்து செகண்ட் டாபிக். ஓகேவா, எங்கட எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் பேசிக் லேஅவுட் பார்த்துட்டோம். இதை நீங்க எப்படி கண்ட்ரோல சேவ் பண்ணி பாருங்க. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு என்ன செய்யும், இந்த வெப்சைட்ல வெப் ப்ரௌசர்ல அவங்களோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்காக எடுத்து கன்வெர்ட் ஆகிரும். ஓகே தானே, இப்ப இதுல வந்து உங்களுக்கு தேவையான பராகிராஃப், ஃபோன் சைஸ், ஃபோன் ஸ்டைல், ஓகே தானே, இது சகலதையும் நீங்க என்ன செய்யுங்க, அதுல வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஏன்டா உங்களுக்கு ரொம்ப டைப்பா டிவைட் பண்ணி ஒவ்வொன்றா காட்டுறதுலாம் நிறைய பேர் போன்ல பார்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியில நீங்க வந்து உங்களோட கோடிங்க நீங்க டைப் பண்ணி வச்சீங்கடா, உங்களுக்கு விளங்குற மெத்தட்ல உங்களுக்கு விளங்குற மொழியில நீங்க என்ன செய்யுங்கடா, அதை நீங்க சேவ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எப்ப சரி பார்த்துடும் உங்களுக்கு விளங்கும். ஓகே தானே, நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். ஓகே டன். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஃபோன்ல வந்து நாங்க முக்கியமாக வந்து என்ன பார்ப்போம் தெரியுமா, நீங்க பாருங்க, ஒரு பராகிராஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல வந்து ஒரு பராகிராஃப் நாங்க டைப் பண்ண போறோம். ஓகேவா, அப்புறம் பராகிராஃப் நீங்க பாருங்க, இந்த இடத்துல பராகிராஃப் நீங்க டைப் பண்றதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, பிங்கிற கோடிங்க கொடுக்கும். பராகிராஃப்ல ஷார்ட் ஃபார்ம் HTML பி. ஓகே தானே, அதே மாதிரி இப்போ பராகிராஃப் நான் உங்களுக்கு சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே தானே, இந்த இடத்துல ஒரு பராகிராஃப் ஒன்று இருக்குது சரியா. ஸோ இந்த பராகிராஃபை என்ன செய்யணும் எடுத்துறாங்க, காப்பி பண்ணிட்டு இதை அப்படின்னா பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே தானே, இந்த இடத்துல பிக்கு பக்கத்துல வச்சு கண்ட்ரோலோட வி அடிச்சுன்னா எனக்கு காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா பிளே, ஓகே. இப்ப அப்படிங்க, ஓகே. இப்ப பாருங்க இந்த இடத்துல எனக்கு பராகிராஃப் கம்ப்ளீட்டா வந்துட்டு, இந்த பராகிராஃப் என்ன செய்யணும் இடத்துல க்ளோஸ் பண்ணணும். அப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நல்லா விளங்குது தானே எல்லாருக்கும். ஓகே, இப்ப நான் இதை சேவ் பண்ணிட்டு இந்த அவுட்புட்டை நான் பாக்குறேன் பாருங்க. கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன செஞ்சு படத்துல ஒரு பராகிராஃப் ஒன்று சொல்லி எனக்கு வந்துட்டு சரியா. கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு பராகிராஃப் ஒன்று, இது IT சம்பந்தமான பராகிராஃப் ஒன்று நான் படத்துல என்ன செஞ்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் சரியா பிள்ளை. இப்ப சரி, இப்ப இந்த பராகிராஃபோட விஷயம் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே தானே, அப்ப உங்களுக்கு விளங்கிட்டா நம்ம வளமையான பராகிராஃப் மெத்தட் தான். ஆனா என்ன செய்யணும், அந்த பராகிராஃபுக்கு ஒரு 2 டெக்ல நாங்க யூஸ் பண்ணினோம்டா, HTML செஞ்சோம்டா, வெப் ப்ரௌசருக்கு விளங்கும் அது. அவ்வளவுதான் சாப்டர். ஓகே தானே, இப்ப சரி, இப்ப நாங்க வந்து என்ன செய்ய பண்ணாங்க பாருங்க நீங்க எல்லாரும். இப்ப வந்து நம்ம சொல்ல வந்து இதை நாங்க கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது இதை பார்த்தா எனக்கு அலைன்மெண்ட் வந்து சரியாக இல்லை, இங்கில பக்கம் அங்கலையும் இங்கலையும் கோணராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும், என்ன மவுஸை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பராகிராஃப் இருக்கு தானே, இந்த பராகிராஃப் டெக்குள்ள இதை டைப் பண்ணுங்க. ஓகே தானே, பராகிராஃப் டெக்ல போயிட்டு நீங்க என்ன செய்யணும், இப்ப அலைன்மெண்ட்டுக்கு ALIGN. ஓகே தானே, இதை வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கேன். அலைன்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. ஓகேவா, அலைன்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் கொடுத்து நீங்க வந்து இதை ஓப்பன் பண்ணி, ஓகேவா, இந்த டெக்கை ஓப்பன் பண்ணி ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபைன்னு சொல்லி கொடுத்து நீங்க சேவ் பண்ணுங்க. ஓகே தானே, இந்த சேவ் பண்ணிட்டு நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. பராகிராஃபுக்குள்ள அலைன்னு சொல்லி கொடுத்து ஜஸ்டிஃபைடு சேவ் பண்ணுங்க. இங்க பாருங்க, அவுட்புட்டை பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக விளங்கும் இடத்துல எப்படி நான் அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சரி. ஓகே தானே, எல்லாமே ஒரே ஷேப்ல கிளியரா எனக்கு வந்து செஞ்சுக்கு இந்த அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அது உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி. இது உங்களுக்கு ரைட் சைட்ல வேணுமா, நீங்க ரைட் ஹேண்ட் கிளிக் பண்ணலாம். லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு அலைன்மெண்ட் சரியா வரணுமா, லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணலாம். சோ இந்த சகல வேலை நீங்க என்ன செய்யலாம் சொன்னாப்லே, நீங்க இதை வந்து இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே. அப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட் சரி பண்ணணும் சொன்னா
நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க அலைன்மெண்ட்கள் எல்லா அலைன்மெண்ட்டையும் உங்களுக்கு தேவையான அலைன்மெண்ட் நீங்க என்ன செஞ்சு கொள்ளையிலும் இவ்விடத்துல வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிதானே? சரி, ஓகே. இப்ப வந்து ஓகே, இப்ப வந்து எங்கடா அடுத்த டாபிக்குள்ள நாங்க போவோம். சரியா? இப்ப வந்து பாருங்க, முக்கியமான டாபிக் கொண்டு போப்படாங்கடா ஃபொன்ட் ஃபொண்ட், அதாவது ஃபொண்டுகளை சைஸ் மாத்துறது, நாங்க ஃபொண்டை சேஞ்ச் பண்றது, ஒரு ஃபொண்டை நாங்க போல்ட் ஆக்குறது. ஓகே தானே? ஒரு ஃபொண்டை நாங்க போல்ட் ஆக்குறது, இட்டாலிக் பண்றது, ஃபொண்ட் ஸ்டைல் பண்றது, இதுக்குள்ள நாங்க இப்ப போகிறோம். ஓகே தானே? இதே பராகிராஃப்ல நான் என்ன செய்யறேன்டா, மூணாவது டாபிக் போறேன் இடத்துல, இதை விட மூணாவது டாபிக் போறேன். ஓகேவா? தேர்ட் டாபிக் போறேன். ஃபொண்ட் ஃபொண்ட் டேக் இன் HTML. ஓகேவா பிளே? இன் HTML கொடுத்து இதை சேவ் பண்றேன். பாருங்க, எனக்கு இடத்துல ஃபன் டெக்னு வந்துடும். ஓகே தானே? உங்களுக்கு குழந்தைறதுக்காக இதை என்ற தட்டி கொஞ்சம் கெப்பு விடுறேன். ஓகே தானே? இதே பராகிராஃபுக்கு நான் என்ன சேவ் பண்ணப்ப ஃபொண்டுகளை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன நம்ம செய்யறேன், இந்த பராகிராஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல முன்னுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க பராகிராஃப் எல்லாம் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபொண்டுகளை சேஞ்ச் பண்ணணுமோ நம்ம இதுக்கு பிறகு பிள்ளைகள் CSS பார்ப்போம். சரி, CSSல தரமான நாங்க நல்ல மாசான ஸ்டைலிஷ் பண்ணிடும். என்ன பண்ணாலும் சரி, பேக்ரவுண்ட் கலர் வேணுமா, என்ன கலர் கொடுக்கணுமோ நாங்கள் எல்லா வகையான மாசான வேலையும் அதுல செய்வோம். ஓகே தானே? இது HTML எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகினது நாங்கள் அதுக்குள்ள போக ஏறும். ஓகே தானே? ஓகே, எங்களுக்கு இப்ப இந்த ஃபொண்ட் சைஸ் இருக்கு தானே, இந்த ஃபொண்ட் இருக்கு தானே, இந்த ஃபொண்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் என்ன டெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃபொண்ட் நல்லா வழங்கிக் கொள்ளுங்களா. ஃபொண்ட் ஃபேஸ். ஓகேவா? ஃபொண்ட் ஃபேஸ் இதுதான் மெத்தட். ஓகே தானே? ஃபொண்ட் ஃபேஸ் நான் உதாரணமாக ஏரியல் நான் கொடுக்குறேன். ஏரியல்ங்கிற ஃபொண்ட் தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே, ஏரியல் கொடுத்துட்டு நான் அந்த ஃபொண்ட் என்ன செய்யறது தெரியுமா, அப்படியே க்ளோஸ் பண்றது. ஓகே தானே? நல்லா வளர்ந்து க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இதை சேவ் பண்றேன். எனக்கு பாருங்க, என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து என்ன செஞ்சுட்டு கிளியராக எனக்கு கன்வெர்ட் ஆகிட்டு. ஓகேவா? உங்களுக்கு விளங்குதா பிளே இதெல்லாம் கன்வெர்ட் ஆகின விஷயம்? ஓகே, பாருங்க, நான் வந்து ஃபொண்ட் ஃபேஸ் கொடுத்து ஏரியல் கொடுத்து எனக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இடத்துல என்னோட ஃபொண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஏரியலுக்கு எனக்கு சேஞ்ச் ஆகிட்டு. எனக்கு ஃபொண்ட் சைஸை மாற்றணும். சரி, நீங்க என்ன செய்யணும், இப்ப பக்கத்திலேயே சைஸ் கொடுங்க. சைஸ் கொடுத்துட்டு அதை ஈக்குவல் கொடுத்து உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதை நீங்க கொடுங்க. உதாரணமாக HTML வந்து எப்படின்னா 10 வரை எங்களோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஓகேவா பிள்ளைகள்? 10 ஓகே பிள்ளைகள், இப்ப நாங்க வந்து HTML எப்ப நாங்க வந்து என்ன செய்வோம் தெரியுமா, 1 to 10 வரத்தான எங்களுக்கு ஃபொண்ட் சைஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகே தானே? இப்ப பாருங்க, நான் இடத்துல ஃபைண்ட் கொடுக்குறேன். ஃபைண்ட் கொடுத்து கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். நீங்க பாப்பீங்க இடத்துல உங்களுக்கு என்ன நடந்துட்டு இடத்துல 5க்குரிய ஃபொண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. இதே இடத்துல நான் 10 கொடுக்குறேன்னு பாருங்க. நீங்க 10 கொடுத்த நினைச்சுன்னா உங்களுக்கு என்ன வாகும் இடத்துல கம்ப்ளீட்டாக டாப் லெவலுக்கு வந்துருக்குது. ஓகே தானே? ஆக நமக்கு இதுல வந்து டிஃபால்ட், அதாவது இதுல கம்ப்ளீட்டாகவே 1 to 10 வரை தான் எங்களுக்கு என்ன செய்யலும், இதுல ஃபொண்ட் சைஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நான் உதாரணமா ஒரு 3 சொல்லி கொடுத்து விடுறேன். ஓகே தானே? ஒரு 3 சொல்லி கொடுத்து கொட்டேஷன் மார்க்கை ஓப் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து எங்களுக்கு ஃபொண்ட் வந்து இந்த மாதிரியான சேஞ்ச் வந்துட்டு. ஓகே, இப்ப ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு இருக்கும், இதை நான் போல்ட் பண்ணணும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இடத்தை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT சரி வாரத்தை மட்டும் பர்டிகுலரா நான் வந்து என்ன செய்யணும் தெரியுமா பிள்ளை? நான் என்ன செய்யணும் சில படத்துல போல்ட் பண்ணணும் சொன்னா, இதை நான் போல்ட் பண்ணணும் சொன்னா, இதெல்லாம் போல்ட் பண்ணணும்னா இவ்விடத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, பிங்கிற டேக் நீங்க கொடுக்கணும். போல்டுக்கு நீங்க பிங்கிற டேக் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ பிங்கிற டேக்கை கொடுத்து உங்களுக்கு எங்க இது க்ளோஸ் ஆகணுமோ, இது உங்களுக்கு எங்க க்ளோஸ் ஆகணுமோ அங்க இந்த பிங்கிற டேக்கை நீங்க ஆஃப் பண்ணுங்க, அதாவது க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா பிள்ளை? க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இங்க அவுட்புட் நீங்க பாருங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது மட்டும் என்ன செய்யும், பர்டிகுலரா உங்களுக்கு இது வந்து மட்டும் உங்களுக்கு போல்ட் ஆகும். ஓகே, எனக்கு இவ்விடத்துல இது வந்து இட்டாலிக் ஆக்கணும். இட்டாலிக் என்ன, ஒரு சாய் வரைக்கும். அதுக்கு நாங்க என்ன ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணும் படத்துல நாங்க என்ன யூஸ் பண்ணா ஐங்கிறத யூஸ் பண்ணும். ஓகே தானே? இப்ப பாருங்க, இவ்விடத்துல
ஐய நம்ம இடத்துல க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி நினைச்சுன்னா பிள்ளைகள் இவரத்துல எனக்கு கம்ப்ளீட் ஆகவே இதுல எனக்கு டெக்ஸ்டிங் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சாய்வான மாதிரி எனக்கு கொஞ்சம் இடத்த எனக்கு ஷோ ஆகுது, விஷுவல் ஆகுது. ஓகே தானே? ஓகே டான். இப்ப இன்னொரு டேக் கொண்டு பார்ப்போம். முக்கியமான டேக் கொண்டு பார்ப்போம். என்ன தெரியுமா? இப்ப வந்து நார்மலாக நிறைய டேக் எங்களுக்கு தெரியும். ப்ரீ டேக் ஒன்று இருக்குது. பிஆர்இ. ஓகே தானே? இது என்ன விஷயம் தெரியுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு விஷயம் வந்து காட்டுறேன். இடத்துல நீங்க ஒரியன் அடிக்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க இப்படி இந்த டேப்ல இடத்துல நீங்க கெம்பஸ்ன்னு டைப் பண்ணீங்க. கெம்பஸ். ஓகே தானே? டைப் பண்ணிட்டு இடத்துல இருந்து ப்ரீ டேக் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க. நல்லா விளங்கி கொடுங்க. இடத்துல ப்ரீ டேக் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க. இப்ப நீங்க இதை சேவ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்றேன். ஓகே தானே? சரி, ஓகே. சேவ் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து ரன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரியன் கேம்பஸ்ங்கிற விஷயம் நீங்க எப்படி டைப் பண்ணிருக்கீங்களோ, என்ன டைப்ல நீங்க டைப் பண்ணிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும். இதே ஃபார்மேட்ல உங்களுக்கு வரும். இதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நாங்க வந்து இதை வந்து ப்ரீ டேக் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? ஸோ இதுல வரக்கூடிய முக்கியமான டேக் வந்து இந்த ஃபண்ட்ல வந்து இதுவாகத்தான் இருக்கு. சரியா தாங்க? ஸோ எங்களுக்கு ஃபண்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடும். இதில் வந்து ஃபண்டில் வந்து சைஸ் பார்க்கலும், அதே மாதிரி ஃபண்ட் வந்து எங்களுக்கு அதே மாதிரி என்ன செய்யலாம், ஃபண்டுகளை கலர் சேஞ்ச் பண்ணிலும் அதில் நம்மளுக்கு போக போக என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு தேவை என்ன செய்யணும் கொஞ்சம் நீங்கள் அப்படியா. ஓகேடா. Recording in progress. ஓகே பிள்ளைகள், இப்போ பாருங்க நீங்க வந்து அதே மாதிரி அதே மாதிரி வந்து நீங்க என்ன சொன்னீங்க இப்போ வந்து இப்ப பாருங்க இந்த இடத்துல சேவ் பாட்டு. ஓகே, இப்ப நீங்க வந்து இந்த ஃபண்டுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இவ்விடத்துல இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கலர் கொடுக்க போறீங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கலர் கொடுக்க போறீங்க. எதுக்கு தெரியுமா? பரகிராஃப்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தானா? பரகிராஃப்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கலர் கொடுக்க போறீங்கன்னா வெறுமனே கலர் யூஸ் பண்ணுங்க, ஈக்குவல் கொடுங்க. ஓகே தானே? கொட்டேஷன் மார்க் ஒன் பண்ணுங்க. நீங்க வந்து ப்ளூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா, ப்ளூன்னு சொல்லி கொடுத்து நீங்க இதை சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இடத்துல உங்களுக்கு இந்த பரகிராஃப் மட்டும் உங்களுக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க இதுவும் அது இதில் செய்யலும். ஓகே தானே? ஸோ இந்த விஷயத்தை நீங்க இதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் உண்டு. ஓகே, எனக்கு என்ன சொன்னா பிள்ளைகள் வந்து இடத்துல வந்து என்னண்டா இந்த டைம் கொஞ்சம் எனக்கு முடிய போகுது. சரி தானே? ஸோ இடையில க்ளோஸ் ஆகினாலும் நான் உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணுவேன் அடுத்த பார்ட்ல. சரியா? ஓகே டன். இப்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பார்க்க போறோம். சரியா? இப்ப பார்க்க போற முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு இமேஜ் டெக் யூஸ் பண்ண போறோம். நான் இதை டிலீட் பண்ணேன். ப்ரீ டெக்கை கொஞ்சம் டிலீட் பண்றேன். ஓகே தானே? இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் வேண்டா, எங்களோட வெப்சைட்ல இமேஜ் யூஸ் பண்ண போறோம். இமேஜ். ஓகேவா? இப்ப இந்த இமேஜ் நாங்க எப்படி யூஸ் பண்றேன், இந்த இமேஜ் நாங்க வந்து எப்படி யூஸ் பண்றேன், இந்த இமேஜ் நாங்க எப்படி இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வாரங்கிற விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். ஓகே தானே? இப்ப எனக்கு ஒரு பரகிராஃப்ல ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஒன்று எனக்கு தேவைன்னு படத்துல நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு இமேஜ் ஒன்று அதுல எடுத்துட்டு வரணும். ஓகே தானே? அப்ப அந்த இமேஜ் நம்ம அந்த இடத்துல எப்படி எடுத்துட்டு வாரங்கிற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். அதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? சாதாரணமாக இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா இமேஜ், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இமேஜ் SRC சோர்ஸ் போட்டு ஈக்குவல் போட்டு டபுள் கொட்டேஷன் நீங்க ஒன் பண்ணுங்க. ஓகே தானே? ஒன் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா பிள்ளைகள்? நீங்க பாருங்க உங்களோட இமேஜ்ங்கிற ஃபோல்டருக்கு போங்க நீங்க. ஓகே தானே? அதுல இமேஜ் இந்த இருக்குது. இந்த இமேஜ்ல நீங்க பாருங்க, இந்த இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல ஓகேவா? இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல இந்த இமேஜை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபாஸ்ட்ங்கிற இமேஜ் ஜேபிஜி ஃபைல சேவ் ஆகிக்குது. அப்ப நீங்க இதை கம்ப்ளீட்டாகவே செல் ஆகணும். ஓகே, எப்படி தெரியுமா? இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல ஃபாஸ்ட்ங்கிற இமேஜ் எனக்கு சேவ் ஆகிக்குது. அப்ப நீங்க ஃபோல்டரையும் செல்லணும், இமேஜ்ல நேமையும் சொல்லணும். அது எப்படி சொல்லணும் தெரியுமா? இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல ஓகேவா ஸ்லேஸ் போட்டுட்டு ஃபாஸ்ட்
இந்த இமேஜ் டாட் ஜேபிஜி ஃபைல்ல சேவ் ஆகிக்குது. ஏன்னா 2 ஃபைல்ல சேவ் ஆகும். ஒன்று பிஎன்ஜிலையும் சேவ் ஆகும், அதே மாதிரி ஜேபிஜிலையும் சேவ் ஆகும். ஓகே தானே? அதோட நீங்க என்ன செய்யணும் தெரியுமா பிள்ளைகள்? இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஓகே தானே? இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயம் செய்ய தெரியும். ஆரம்பத்துல ஸ்டோன் அலோன் டேக்னு சொல்லணும், கண்டெய்னர் டேக்னு சொல்லணும். ஓகே தானே? ஸ்டோன் அலோன் டேக் யூஸ் பண்ற இடம் இந்த இடத்துல தான். அதாவது யூஸ் பண்றேன்டா இதுல இவ்வளவுதான் பேர், 2 டெக்குக்குள்ளே தான் பேர். இதுல க்ளோஸ் பண்ணணும் இல்லை. இப்போ இமேஜை போய் நான் தனியாக க்ளோஸ் பண்ணணுமா அப்படி வச்சு இடத்துல இல்லை. ஸோ இதைத்தான் நாங்கள் செல்வோம் ஸ்டோன் அலோன் டேக்னாங்க இவ்வளவு நாங்கள் யூஸ் பண்ணி செல்வோம். ஓகே தானே? ஓகே டன். இப்போ பாருங்க, இதை நான் சேவ் பண்றேன். இதை கண்ட்ரோலோட இசடி நான் சேவ் பண்ணிட்டு இடத்துல நான் அவுட்புட் பாக்குறேன்னு பாருங்க. எனக்கு கம்ப்ளீட்டாக என்னோட ஃபாஸ்ட்ங்கிற இமேஜ் இடத்துல எனக்கு கிளியராக வந்துட்டு. ஓகேவா? இதுல சைஸ் நான் சேஞ்ச் பண்ணணும்டா. எப்படி நம்ம செய்யணும்? இதுல வித் WI வித் சரியா வித் வந்து நான் கொடுக்கணும். என்ன தெரியுமா? வித் வந்து ஒரு டபுள் கொட்டேஷன்ல ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே தானே? இது உங்களுக்கு பிக்சல் அளவெல்லாம் வந்து நீங்க 2-3 தடவை சேர்க்கிறவங்களுக்கு வழங்கும். எனக்கு எப்படி அளவு காட்டுறது சரி வழங்கல. சரியாடா? ஸோ பாருன்னு HEIGHT. ஓகே தானே? ஹைட் வந்து நான் ஹைட் வந்து டபுள் கொட்டேஷன் 300 பிக்சல் இடத்த நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்றேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த இமேஜ் சைஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு சைஸ் வந்து இடத்துல சேவ் ஆகி கொள்ளும். ஓகே தானே? ஸோ நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல ஃபாஸ்ட்ங்கிற இமேஜ் வந்து ஜேபிஜே ஃபைல சேவ் ஆகிக்குது. உங்களுக்கு என்ன ஃபோல்டர்ல உங்களோட இமேஜ் இருக்குதோ, உதாரண பிக்சர்ங்கிற ஃபோல்டர்ல இருந்தா டெஸ்க்டாப்ல இருந்தா நீங்க டெஸ்க்டாப் ஸ்லேஸ் fast.jpg கொடுக்கணும். ஓகே தானே? ஸோ இவ்வளவுதான் இதுல உண்மையான டாபிக். இதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இமேஜை கொண்டு வரதுக்கு ஈஸியாக இந்த ஃபோல்டரை செல்லாம நேரடியாக அந்த இமேஜை மட்டும் செல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே தானே? அந்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? அதையும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு என்ன அந்த இடத்துல வந்து இந்த ஜூம் வந்து எண்ட் ஆக போகுது. ஓகே தானே? ஸோ இடையில ஸ்டாப் ஆகிரும். அதை சென்ன நினைச்சேன்னா ஓகே. நான் எங்களை பார்த்த 3வது டாபிக் நாங்க சரியா பிளேயர். இது வந்து எங்க 4வது டாபிக். ஓகே தானே? இது எங்க 4வது டாபிக் வந்து நினைச்சேன்னா இமேஜ் டேக் இன் HTML. ஓகேவா? இமேஜ் டேக் இன் HTML. ஸோ இதுதான் எங்க 4வது டாபிக். இதுல கோடிங் நீங்க என்ன செய்யுங்க இடத்துல வந்து டைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் இதுல கோடிங். ஓகே தானே தங்கம்? ஓகே கேஸ், நம்ம இதோட வந்து இந்த செகண்ட் கிளாஸ் நாங்கள் எண்ட் பண்ணோம். ஸோ எங்களோட தேர்ட் கிளாஸ்ல வந்து நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் வந்து பேலன்ஸ் வைக்க விஷயத்தை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.